சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்னென்னா ஒரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு ஒன் சைட் 4 சென்டிமீட்டர், ஒன் சைட் 20 சென்டிமீட்டர் அந்தமாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அதையே வந்து 9 பீசஸ் 9 பீசஸே வந்து 3 டிவைட் பண்ணிங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இப்போது ஃபோர்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுதான் வந்து தூண்மை நிற்க போகுது. இப்போ அந்த 3 பீஸாக எடுத்துக்கிட்டு அந்த 3 பீசஸை ப்ரிசம் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா இப்போ அதே மாதிரி வந்து 3 ரெடி பண்ணிடுங்க. நம்ம 9 பீஸாக வச்சுருப்போம்ல அதே 3 டிவைட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ப்ரிசம் மூணுமே தெரியும். இப்போ அதை வந்து ஒரு சார்ட்டில் அப்ளை பண்ணி 3 அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அதுக்கு மேலே வந்து அதே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டு கட் பண்ணி அதுக்கு மேலே அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த ப்ரிசமோட கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணும். இப்போ நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இப்போ கேட் ரெடி பண்ணணும். கேட் வந்து ஒன் சைட் 12 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு வந்து 14 சென்டிமீட்டர். அது நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துக்கொன்னே இப்போ அடுத்தது அதுக்கு மேலேயே இன்னொரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கேன். ஏன்னா வந்து நான் வீடு கட் ஆயிடுச்சு இப்போ நான் பண்ணும்போது. அதனால் இதை பார்த்துங்க இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. நான் இப்போ அந்த ஒன் சைடு வந்து 4 சென்டிமீட்டர், அந்த லாங் சைடு வந்து 14 சென்டிமீட்டர், 4 and 14. இதுக்கு வந்து 3 சென்டிமீட்டர், அதுக்கு வந்து 12 சென்டிமீட்டர் எடுத்து ஒட்டிடுங்க. ஓட்டுனதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கா ரெக்டாங்கிள் ஷேப்பில், அந்தமாதிரி கேப் கட் பண்ணிக்கங்க. கேப் கட் பண்ணதுக்கு மேலே ஒரு சின்ன அந்த என்ன சொல்கிறது ஜிக்ஸாக்காக ஒரு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேட் மாதிரி ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே ஒரு கேப் இருக்கணும். இப்போது நம்ம இந்த ஒரு சைடு அப்ளை பண்ணியிருக்கோம்ல, இந்த சைடு க்ளோஸ் பண்ணாமல் இருந்தோம்ல, அதனால் இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அதையும் க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கிறீங்களா, இதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. அதேமாதிரி க்ளோஸ் பண்ண இடத்துலையும் இந்தமாதிரி கட் பண்ணிக்கங்க. அந்த ஹோல் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் ஒரு ஷேப் இருக்குல்ல, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து அந்த பீஸ் கட் பண்ண மாதிரி எடுத்துக்கங்க. அதையே 3 பீஸாக கட் பண்ணி ஒன் பீஸ் மேலே கட் பண்ணி எடுத்துங்க. அப்போ கேட்டுக்கு 2 பீஸ். இப்போ அதை ஒட்டிட்டிங்கன்னா நம்ம ஃபோர்ட் ரெடி. ஃபோர்ட்டு வந்து நம்ம அந்த இடத்துல நான் பிளாக் பண்ணியிருக்கேன்ல, அதெல்லாம் வந்து நீங்களே கட் பண்ணிக்கங்க. அந்த பெருசாக அந்த ஜன்னல் மாதிரி இருக்கிறது அதெல்லாம் நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். நான் அதெல்லாம் கவர் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் இஷ்டப்படி வேறு சைடை கூட கவர் பண்ணிக்கலாம். வேறு இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட கவர் பண்ணிக்கலாம். பெருசாக இழுத்து வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாகவே முடிச்சிட்டேன்னா. இது பார்த்துங்க, நான் இப்போது இன்னும் பெயிண்டிங் பண்ணல. பெயிண்டிங் பண்ணி உங்களுக்குலாம் காமிக்கிறேன். வாங்க பெயிண்டிங் பண்ணலாம். இங்கே பாருங்கள் நம்ம பேலஸை செம்மையாக நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணி கிராஸ் மேட் வச்சு அழகாக பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது ஸ்கூலில் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா, இல்லை ஸ்கூலில் ஏதாவது எக்ஸ்போ நடந்துச்சுன்னா இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ராஜா அதெல்லாம் வச்சு பண்ணலாம். நான் வந்து அவுட்லலாம் கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.